ஹாய் நண்பர்களே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்கும்போது புட்டு தான் பிளான் பண்ணேன். ஏன்னா புட்டு கொஞ்சம் லைட் ஃபுட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு பனானா வச்சுட்டு சாப்பிட்லாம். அது வந்து கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். மார்னிங் பசங்களுக்கு வந்து ஆவியில் வச்ச மாதிரியும் இருக்கும், வேக வச்சு ஃபுட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஜஸ்ட்டு மாவு எடுத்துக்கிட்டு அதில் உப்பு போட்டு பெரட்டி ஆவியில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதை வேக வச்சு நான் எடுத்துட்டு காலையில் கொஞ்சம் நெய், இந்த அரிசி புட்டுக்கு கொஞ்சம் நெய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் லேசாக ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை தான் போடுவேன். ஆனால் வந்து பனானா வச்சுப்பேன். ஒரு 2 பனானா 3 பனானா போட்டு நல்லா வந்து நான் வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக பனானாவை கட் பண்ணிக்குவேன். கட் பண்ணிவிட்டு அந்த புட்டு மேலேயே நான் வந்து வச்சு கொடுத்துருவேன். அது சாப்பிடும்போது அவங்களுக்கு வயிறும் ஃபில்லிங்காகவும் இருக்கும், அப்புறம் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பனானாவோட சாப்பிடும்போது அது அந்த தொண்டையில் அடைக்காது. டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஸ்கூலுக்கோ இல்லை நம்மளும் ஆஃபீஸ் போகிறவங்க போகலாம். ஸோ ரொம்ப லைட் ஃபுட்டுனால அதை பிளான் பண்ணேன். ஸோ மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன். மார்னிங் 7 o'clockலாம் போனேன். போயிட்டு கொஞ்சம் மீன் வாங்கின்னு வந்தேன். வந்துட்டு நல்லா வந்து மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபிஷ் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அது போட்டு உப்பு எல்லாம் போட்டு பெசரி வச்சுட்டேன். ஒரு 1 hour வச்சுட்டு 8 o'clock தான் நான் அதை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப ரேட் தான், பெருசாக ஒன்றும் பெரிய மீன்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன சங்கரா தான். அதுவே வந்து 300 சொன்னாங்க. ஒரு 15 to 17 பீஸ் வந்தது. ஆனால் சின்ன மீன் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. மீன்லாம் வாங்கினா ரொம்ப ரேட்டாக இருக்குது. அது வந்து சின்னதாகவும் இருக்குது, ஒன்றும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ ஒரு ஆசைக்கு மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்றது தான். இதுக்கு வந்து நான் வந்து பருப்பு நெய் தான் பிளான் பண்ணேன். சூப்பராக இருக்கும். ரொம்ப போட்டு நம்ம ஓவராக குழம்பு அப்படி இப்படின்னு வச்சு அந்த ஃப்ரையோட டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ நான் அதனால பருப்பு போட்டு நல்லா கடுகு, சீரகம்லாம் போட்டு நல்லா நெய்யிலே தாளிச்சிட்டு போட்டுட்டு காரசாரமாக மீன் செஞ்சாச்சு. காரமாக செஞ்சேன், கொஞ்சம் நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. பசங்க சாப்பிட்ருவாங்க. ஏன்னா வந்து பருப்பு வந்து நெய் போட்டனால சுத்தமாக காரம் இருக்காது, இதில் காரம் இருக்கனால செம்மையாக பேலன்ஸ் ஆகிடும்.